ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கப் அவல் வச்சு ரொம்ப சுவையான, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான அவல் லட்டு எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் லட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் செய்யணுங்கிறது கிடையாது. ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த அவல் லட்டு வந்து செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த அவல் லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் வச்சு கொடுக்கலாங்க. 4-5 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். வாங்க இந்த டேஸ்டியான அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ தேங்காயை கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காயை நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காயை நம்ம நல்லா வறுத்துட்டு அவல் லட்டில் சேர்க்கும்போது தேங்காயோட மணமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 4-5 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தேங்காயை நல்லா வறுத்துக்கிறது. இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் நான் நல்லா தேங்காயை வறுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு தேங்காயை நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாங்க. இது கூடவே நான் தேங்காய் எடுத்திருந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அவலை நல்லா வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து சிவப்பு அவலில் கூட இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பொடி பண்ண அவலை வந்து தேங்காயோடு சேர்த்துட்டேன். இப்போ தேங்காய் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து அவளோடு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை வந்து கம்மியாக பிடிக்கும்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஏலக்காய் பிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் தூளாக இருந்தனால தூளாக சேர்த்துருக்கேங்க. நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அவலில் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவல் தேங்காய் வெல்லத்தோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெல்லத்தை நல்லா உதுத்து விட்டுக்கலாங்க. அவல் தேங்காயோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இனி நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. மாவு கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டைகளாக தான் பிடிக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும் உருண்டை. அவ்வளோதான், அவல் லட்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. 10 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. இதே மாதிரி மீதம் இருக்க மாவுலையும் நம்ம அவல் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் வந்தால் இந்த மாதிரி ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த அவல் லட்டு ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.